வணக்கம். சட்டம் என் கையில் அப்படின்ற படம் பார்த்தேன். சதீஷோட படம் அப்படின்னு சொன்ன உடனே இது காமெடியா இருக்கும், படத்தை உட்கார முடியாது, வெறுப்படிக்கும், இடவெளியில எஞ்சி போயிடலாம், அந்த மூட்ல தான் நானும் போனேன். ஆனா எந்த இடத்தையும் எழுந்து போக முடியாத அளவுக்கு படத்தின் ஆரம்ப காட்சியில இருந்து இறுதி காட்சி வரைக்கும் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாங்க. கதைய படம் ஆரம்பிக்கிற ஒரு 2 நிமிஷத்துலயே வந்து நம்ம கதைக்குள்ள போயிடுவோம். அத அப்படி உள்ள போற நம்ம இடவேளை கூட எழுந்து ஒரு பாப்கார்ன் வாங்கி சாப்பிட போறதுக்கு மனசே வராது. அந்த அளவுக்கு கதையின் ஓட்டம், திரைக்கதையின் அமைப்பு, எல்லாருடைய ஆக்டிங்கும் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. ஃபைட்லாம் எப்படி சார் இருக்கு? ஃபைட்டே கிடையாது படத்துல. படம்லாம் ஃபைட்லாம் கிடையாது. மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிருந்தாங்க, செம்மையா இருந்துச்சு. ஹீரோயின் எப்படி சார்? ஹீரோயினுக்குலாம் இதுல முக்கியத்துவம்லாம் கிடையாதுங்க, கதைக்கு தான் முக்கியத்துவம். அதை வந்து கையாண்ட விதம் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. ஹீரோ வந்து நான் தான் ஹீரோ, அதனால எல்லா இடத்துலயும் என் மூஞ்சி தான் தெரியணும், ஸ்கிரீன் ஃபுல்லா என் மூஞ்சி அங்கங்க வரணும் அப்படின்னு இல்லாம கூட நடிச்ச துணை நடிகர்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. 2 காவல்துறை அதிகாரிகள் நடிச்சிருக்காங்க. ஹீரோவை விட அவங்க பெஸ்டா பண்ணியிருக்காங்க. பல இடங்கள்ல வந்து அவங்க பண்ண சீன் வந்து கைதட்டல் வாங்குது. படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சட்டம் என் கையில் அப்படின்னு ஏன் பேர் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, பல பேர் கேட்டாங்க. பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு தவறு செய்தவங்க வந்து பணத்தை வாங்கி நிரபராதியா காட்டுறாங்க, தவறு செய்யாதவர்களும் தண்டிக்கப்படுறாங்க. இது எல்லாமே வந்து காவல்துறை வந்து சட்டத்தை கையில் எடுத்துக்கிறாங்க. ஒரு சில காவல்துறையால இன்னைக்கு வந்து சட்டத்துக்கு கெட்ட பேர் இருக்கு அப்படின்றத ரொம்ப ஆணித்தனமா காட்டிருக்காங்க. ஆனா கடைசியில ஒரு நல்ல காவல்துறையால தான் ஹீரோ அப்படின்ற நிரபராதி வெளியே வராரு, தப்பிச்சு வராரு. காமெடி ஆக்டர் எல்லாருமே ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சதீஷ்க்கு இந்த கேரக்டர் செட் ஆயிருக்காங்க. காமெடி ஆக்டர் எல்லாருமே ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, காமெடி ஆக்டர் எல்லாமே ஹீரோவா வந்து ஜெயிக்கி நின்னாங்களா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. அதுல வந்து ஸ்டாண்ட் பண்ணது வந்து சூரி மட்டும்தான். இப்போ இந்த சட்டம் என் கையில் அப்படின்ற படத்தின் கதையை தேர்வு செய்த மாதிரி வரக்கூடிய ஒவ்வொரு படக்கதையும் வந்து சதீஷ் தேர்வு பண்ணாரு அப்படின்னா அடுத்து இவர் வந்து சூரிய லெவலுக்கு வந்து நிக்கலாம் வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி வித்தைக்காரன்னு ஒரு படம் பண்ணாரு, சரியா போல. இந்த படம் வந்து அவருக்கு நல்ல நேம் கொடுக்கும். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல ஷூட்டிங் இல்லாம சும்மா கொஞ்ச நேரத்துல யாராவது வந்து கதை சொல்லுவாங்கல்ல, பரவாயில்ல நடிக்கிற மாதிரி நடிக்க மாட்டீங்களா, அதுதான் முதல்ல தப்பு. நல்ல கதையா தேர்வு பண்ணி நடிச்சாங்கன்னா கண்டிப்பா வந்து சக்சஸ் பண்ணலாம். இப்ப அந்த கதையை வந்து அவர் கேட்டிருக்காரு, கேட்ட மாதிரி நல்லா அவங்க டைரக்டர் வேலை வாங்கியிருக்காரு. அதனால திரைக்கதை அமைச்ச விதமும், பேக்ரவுண்ட் மியூசிக், அவங்க கதையை கையாண்ட விதம், சஸ்பென்ஸ் கொடுத்தது எல்லாமே சூப்பரா இருந்தனால அந்த படம் ஜெயிச்சுதுன்னு சொல்லலாம்.